கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தியான வசனம் ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இந்த வசனத்துலேருந்து நாம் என்ன பார்க்குறோன்னா, ஏசாயா சொல்கிறாங்க, ஏசப்பாக்கு காத்திருக்கிறவங்க புதுபலன் அடைவாங்கன்னு, அவங்க ஒரு நாளும் சோர்ந்து போக மாட்டாங்கன்னு. அவர் எதை வச்சு அப்படி சொல்கிறாங்கன்னா, ஏசப்பாக்கு மேலே விசுவாசமாய் ஏசப்பாயை நம்ம உண்மையாக நம்பி ஏசப்பா தான் நம்ம எல்லாம் அப்படின்னு நம்ம நம்பிக்கையாக இருந்தால் நம்ம ஒரு நாளும் சோர்ந்து போக மாட்டோம். ஒவ்வொரு நாளும் புதுபலனால் நம்மளை ஏசப்பா நிரப்புவார். அவருடைய கிருபையால் நம்மளை நிரப்புவார். நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்குன்னு ஓடும்போது நம்மளை அறியாமலே ஒரு பலன், நம்மளை அறியாமலே நம்மளுக்கு ஒரு சகாயம் நம்மளுக்கு கிடைக்கும். அது யாராலனா ஃபுல்லாக ஏசப்பா தான். ஏசப்பா தான் அதுக்கு காரணம். ஏசப்பா மேலே நாம் நம்பிக்கை வைத்து ஏசப்பா தான் நாம் எல்லாம் அப்படின்னு ஏசப்பாக்கு நம்ம காத்திருந்தா ஏசப்பாக்கு புது பலத்தால் நம்மளை நிரப்புவார். அவருடைய கிருபையினால் நம்மளை நிரப்பி ஒவ்வொரு நாளும் நம்மளை நடத்த வல்லவராக இருக்கிறாரு. இந்த வசனத்தின் மூலம் இன்றைய நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஆமென். God bless you.